ஒரு காலத்தில் பானாசூரன் என்ற ஒரு கொடிய அரக்கன் சிவபெருமானிடம் வரம் பெற்று வரதின் ஆற்றலால் தேவர்கள் மற்றும் ரிஷிகளுக்கு பெரும் துன்பம் கொடுத்து வந்தான். தேவர்களும் ரிஷிகளும் சிவன் பார்வதியிடம் முறையிட்டனர். அவனது அராஜகத்தை முடிவுக்கு கொண்டு வர பார்வதி தேவி மனித அவதாரம் எடுக்க ஒப்புக்கொண்டார். குமரி கடற்கரையில் சிறு வயது முதலே சிவபெருமானை கணவனாக அடைய கடும் தவம் செய்தார். மனமிறங்கி சிவபெருமான் அவரை மனம் முடிக்க ஒப்புக்கொண்டார். திருமண ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்டமாக பல வகை உணவுப் பொருட்கள், அழகழகான பூக்கள், தீபங்கள் கொண்டு நடைபெற்று கொண்டிருந்தது. குமரி கண்ட மக்கள் சூழ தேவியும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தார். இதனை கண்டு நாரதர் ஒரு கண்ணு பெண்ணால் தான் தனக்கு மரணம் நிகமும் என்று வரம் பெற்ற பானாசூரனை கொல்ல இவர்கள் திருமணம் நிறுத்தப்பட வேண்டும் என்று திட்டம் தீட்டினார். விடியற்காலை முகூர்த்திற்கு சிவபெருமான் தயாராகி கொண்டிருந்த போது செவல் கூவியது போல் ஒரு பொய்யான நாடகத்தை நடத்தினார். திருமண முகூர்த்தம் முடிஞ்சுவிட்டது என நம்பிய சிவன் தேவியை பார்க்க செல்லவில்லை. சிவனின் வருகையை பார்த்து காத்திருந்த தேவி அவர் வராததால் மனமுடைந்து கண்ணீர் வடித்தார். அச்சமயம் திருமண கோலத்தில் தேவியை கண்ட பானாசுரன் தன்னை மனமுடிக்க வற்புறுத்தினார். கடும் கோபம் கொண்ட தேவி காளி அவதாரம் எடுத்து பானாசுரனை வதம் செய்தார். மனம் வெதும்பி பின்னர் திருமண ஏற்பாடுகள் நின்றதை நினைத்து உணவுப் பொருட்களையும் பூக்களையும் கடற்கையின் பாறை மீது தூக்கி எறிந்தார். இனிமேல் கன்னியாகவே இருக்க போவதாக கூறி கடலில் பாறை மீது ஒற்றை காலில் நின்று சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்தார். இனிமேல் கன்னியாகவே இருக்க போவதாக கூறி கடலில் பாறை மீது ஒற்றை காலில் நின்று சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்தார். இதனை அறிந்த சிவபெருமான் மனமுடைந்து காடுமலை எல்லாம் அலைந்து திரிந்து வெற்றியங்கிரி மலையில் மீது தவம் புரிகிறார்.